ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எக் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டு சாப்பாடுலேயே நம்ம எப்படி ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3 முட்டையை சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துட்டேன். நல்லா கலக்கிக்கலாம். இப்போ முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் நான் 2 பல் பூண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அதையும் சேர்த்துடலாம். பூண்டு வேணா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேணாம். இப்போது நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அடுத்தது குடமிளகாய், முட்டைகோஸ், கேரட் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா காய்கறி எல்லாம் ஓரளவு வெந்துருச்சு. ரொம்ப வேக வைக்கக்கூடாது, நல்லா நம்ம லைட்டாக வதக்கினாவே போதும். அடுத்தது நான் வேக வச்சுருக்க சாதம் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். இதோடய நான் முட்டை சேர்க்குறேன். இப்போ நான் சாதத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இவ்வளோ தேவையான பொருள். இப்போ நல்லா கிளறிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வீட்டு அரிசிலேயே நம்ம செஞ்சு பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.